கிருஷ்ணரின் இதயம் இன்றளவும் துடித்துக்கொண்டு இருப்பதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கிருஷ்ணர் இறந்த பின் பாண்டவர்கள் அவருக்கு இறுதிச் சடங்கு செய்துவிட்டு அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றனர். கிருஷ்ணரின் முழு உடலும் எரிந்துவிட்டது. ஆனால் அவரது இதயம் மட்டும் எரியாமல் துடித்துக்கொண்டே இருந்தது. இதை கண்ட வேடன் ஒருவன் அந்த இதயத்தை மரத்துண்டில் வைத்து ஆற்றில் விடுகிறான். அது கரை ஒதுங்கிய இடம்தான் ஒடிசா. அந்த பகுதியில் வாழ்ந்த அரசன் கிருஷ்ணரின் இதயத்தை பாதுகாக்க ஒரு கோயிலை கட்டி அங்கு மரத்தால் ஆன கிருஷ்ணர் சிலை செய்து அதில் அவரது இதயத்தை பாதுகாப்பாக வைத்தார். அந்த கோயில்தான் பூரி ஜெகநாதர் கோயில். இக்கோயிலில் உள்ள கிருஷ்ணரின் மரச்சிலையில் இன்றளவும் அவரது இதயம் துடித்துக்கொண்டு இருப்பதாக நம்பப்படுகிறது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை கிருஷ்ணரின் மரச்சிலை மாற்றப்பட்டு புதிய மரச்சிலையில் கிருஷ்ணரின் இதயம் வைக்கப்படுகிறது. இதை பிரம்ம பாதர்த்தா என்று அழைக்கின்றனர்.